ஒரு ஊருக்குள்ள அதிக எலி தொல்லையாக இருந்துச்சு. அந்த ஊர் ராஜா என்ன முடிவு பண்ணுறாரு, எப்படியாச்சும் இந்த எலியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ராஜா அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, ஒரு செத்த எலியை கொண்டாந்து கொடுத்தா 10 ரூபா பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு. ஊர் மக்கள்லாம் அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு செத்த எலியை கொண்டாந்து கொடுத்துட்டு 10 ரூபா பணம் வாங்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நாள் ஆகுது. அந்த அரண்மனையே ஒரு மாதிரி செத்த எலி வாடை அதிகமாக இருந்துச்சு. ராஜா என்ன பண்ணாரு, இனிமேல் எலியெல்லாம் கொண்டு வர வேணாம், எலியோட வாழை வெட்டி கொண்டாந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா பணம் தரப்படும் அறிவிப்பு கொடுக்குறாரு. சரி, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாரும் எலியோட வாழை கொண்டாந்து கொடுத்துட்டு 10 ரூபா பணம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளைக்கு பிறகுன்னு பார்த்தா முன்னாடி இருந்த எலியோட இப்போ அதிக எலி ஊருக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தா ராஜாவுக்கு ஒரு யோசனை, அது எப்படி டெய்லி எலியை கொண்டாந்து கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிறாங்க, அப்புறம் எப்படி இவ்வளோ எலி ஊருக்குள்ளே இருக்கும், இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, மாறு வேடம் போட்டு ஒரு நாள் ஊருக்குள்ளார போகிறாரு. ஊருக்குள்ளே போய் இப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வாசலில் திண்ணையில் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு விவசாயி. அவங்ககிட்ட போய் இந்த மாறு வேடத்தில் போன ராஜா அந்த விவசாயிகிட்ட கேட்குறாரு, நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு, உங்கள் ஊரில் ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாறு வேடத்தில் போன ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறான், எங்கள் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களே, முன்னாடி இருந்தாலும் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ எல்லாம் செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த விவசாயி. முன்னாடியோட இப்போ மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் உங்கள் ஊர் மக்களுக்கு கேட்குறாரு அந்த ராஜா. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறான், அதுவா, எங்கள் ஊரில் ஒரு கிறுக்கு ராஜா இருக்கார், அவர் வந்து ஒரு செத்த எலியை கொண்டாந்து கொடுத்தா 10 ரூபா பணம் தரேன்னு சொன்னார். நாங்களும் எலியெல்லாம் கொண்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு இருந்தோம். பார்த்தா எலியை குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பணத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்காக என்ன பண்ணோம், நாங்களே எலி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வீடு எலி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த எலியை வளர்த்து நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி மட்டுமே நான் 10 எலி கொண்டு கொடுத்துருக்கேன் பாருங்களேன், 100 ரூபா பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நான் மட்டும் இல்லை, இந்த தெரியுது பாருங்கள் வீடு, அது என்னோடய மகனோட வீடு தான். அவன் எலி பண்ணையே வச்சுருக்கான். அவன் ஒரு நாளைக்கு மட்டுமே 40-50 எலிக்கு மேலே கொண்டு கொடுப்பான். அவன் மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே எல்லாருமே அப்படி தான் எலி வளர்த்து எலி பண்ண வச்சுருக்காங்க, எலியை கொண்டு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் நான் தான் கொஞ்சம் எலி கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயி அதிர்ச்சி ஆச்சு ராஜாவுக்கு. என்ன பண்ணா ராஜா, நேராக அரண்மனைக்கு போயிட்டு மறுநாள்லேருந்து எலி கொண்டாந்து கொடுக்குறவங்க அத்தனை பேருக்குமே தண்டனை.